Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். தக்காளி சின்ன வெங்காய தொக்கு. இந்த தொக்கு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல டேஸ்டா இருக்கும். இட்லி, ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு. இப்போ கடலை பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பருப்போட கலர் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது இந்த தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் முழுசாக ஒரு 25 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூட தேவைனாலும் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் 6 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வெந்து தண்ணியெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த தக்காளியில் இருக்க தண்ணியில் தான் வதக்க போகிறோம். கொஞ்சம் கெட்டியான பழம்னா இந்த டயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி வற்றி அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வதக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு, எள்ளு, உளுந்து பருப்புலாம் சேர்த்துருக்கனால நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டயத்தில் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்குறப்பையும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துட்டு இதை திருப்பி மூடி போட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். இந்த டயத்தில் கொஞ்சமாக கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறோம், ஒரு 2 நாள் ட்ராவலுக்கு போகிறோன்னா இந்த தொக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம், கெட்டே போகாது. ஒரு 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.